தேங்காய் பிடி கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது ஜஸ்ட்டு கரைச்சிக்க தான் போகிறோம். பாகுப்பதெல்லாம் தேவையில்ல. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இதில் தூசுலாம் இருக்கும்ல, அது வடிகட்டுறதுக்காக வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. இது நல்லா கரைஞ்சதும் இதை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு நெய்யில் எல்லா தேங்காய் துருவலும் பட்டால் போதும். ஒரு 15 செகண்ட் அளவுக்கு மட்டும் நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலில் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பெல்லாம் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோட ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, நம்ம டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு கையால் இன்னும் ஒருத்தவங்க கொட்டிக்கிட்டே கிண்டினாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளே ஒரு பக்கம் லைட்டாக கொட்டிக்கிட்டே இது மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் வெள்ளை மாவு இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதனால் வெள்ளை மாவு எங்கேயும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டால் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு இது மாதிரி நல்லா எல்லாம் உருண்டு திரண்டு வந்துடும். திரண்டு வந்ததும் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம விரல்களில் வச்சு அழுத்தி பிடிச்சா நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அதே மாதிரி உருண்டையாகவும் வேணாலும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். 2 ஷேப்லேயுமே நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகணும். அது வரைக்கும் மாவு கொஞ்சம் நமக்கு அந்த இது சூடாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு தான் நம்ம எடுத்து இதை கொழுக்கட்டை பிடிக்க முடியும். எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு இட்லி தட்டில் வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் எல்லா கொழுக்கட்டையும் வச்சு மூடிடலாம். 10 நிமிஷம் ஆவியில் இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு நாள் வரைக்குமே இது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.